कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्. ஆன்மீக வாழ்வின் நோக்கில் நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ அதை எப்படி செய்கிறாய், என்ன உணர்வுடன் செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். தர்மமிகு தமிழகத்தில் திருமுனைப்பாடி என்னும் நடுநாட்டில் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் 22. அவற்றுள் 18வது திருத்தலம் திருப்பாதிரிப்புலியூர். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார் கிறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடைமேல் வைத்த தீவண்ணனே. அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில்கள் தனித்தனியானவை. இறைவன் இறைவிக்கு உரியவை அவை. அம்பிகை கோயிலை அடுத்து வடக்கு நோக்கிய நிலையில் இருப்பது எழுவர் மாதர் கோயில். திருக்கோயிலின் திருச்சுற்றுகள் 5. 5ஆம் திருச்சுற்று ராஜவீதி. ராஜவீதியின் மூலைகள் 4லும் அமைந்திருப்பது விநாயகர் கோயில்கள். மத்தியந்தன முனிவர் மகன் பூஜித்த போது பாதிரி மரங்களின் மேலே ஏற தகுதியாக இருக்க தனக்கு புலிக்காலும் கையும் வேண்டும் என வேண்டிப் பெற்று புலிக்கால் முனிவரான திருத்தலம் இது. அம்முனிவர் தில்லையில் திருநடம் காண தவமேற்றுவதற்கு முன்பே வியாக்கிரபாதர் ஆனதால் மிக பழமை வாய்ந்த திருத்தலம் இது. வியாக்கிரபாதரின் மகனான உபமன்னியு முனிவரும் பூஜை செய்து பேறு பெற்ற திருத்தலம் இது. திருப்பாதிரிப்புலியூர் என்ற பெயர் மட்டுமின்றி இத்திருத்தலம் பெற்றுள்ள பெயர்கள் ஊர், கடைஞாழல், கன்னிவனம், கன்னிகாப்பு, பாடலபுரம், ஆதிமாநகர், உத்தாரபுரம், பாதிரிப்பதி, கடை ஞாழலூர். கடை ஞாழலூர் என்பதே கடலூர் என்று மருவியதாக கூறப்படுகின்றது. தொன்மை வாய்ந்த திருத்தலம். தோன்றா துணையே துணையான திருத்தலம் திருப்பாதிரிப்புலியூர் திருத்தலம். திருப்பாதிரிப்புலியூர் திருத்தல தீர்த்தம் புனிதமானது, புண்ணியத்தை பொழிவது. பிரமதீர்த்தம் என்பது கடலாகும். திருக்கோயிலின் முகப்பில் சிவஹர தீர்த்தம். இது மட்டுமின்றி பாலோடை, கெடில நதி, தென்பெண்ணை நதி, திசைப்பாலகர் தீர்த்தங்கள் ஆகியவை திருப்பாதிரிப்புலியூர் திருத்தல தீர்த்தமாக பேசப்படுகின்றது.
தேயமெல்லாம் நின்றிறைஞ்சும் திருப்பாதிரிப் புலியூர் இறைவனுக்கு தோன்றா துணைநாதர் என்ற திருப்பெயர். அகில புவனத்தையும் அருளாட்சி புரிகின்ற இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் பெயர்கள். ஆயினும் திருப்பாதிரிப் புலியூரில் பாடலநாதன், உத்தாரேசன், சிவக்கொழுந்தீசன், கன்னிவனநாதன், கடைஞாழலுடைய பெருமானடிகள், கரையேற்றும் பிரான் ஆகிய திருப்பெயர்களும் திருவுடையதாய் விளங்குகின்றது. திருப்பாதிரிப் புலியூர் இறைவிக்கு பெரிய நாயகி அம்மை என்ற திருப்பெயர். அது மட்டுமின்றி தோகை நாயகி, தோகை ஆம்பிகை, அருந்தவ நாயகி, பிரகன் நாயகி ஆகிய திருப்பெயர்களும் திருவுடையதாய் வழங்கப் பெறுகின்றது. திருப்பாதிரிப் புலியூர் திருத்தல மகிமைக்கு திருத்தல புராணம் கூறுகின்ற சான்றுகள் ஓர் பக்தி பரவச காவியமாகும். 63 நாயன்மார்களில் போற்றி புகழப்படுகின்ற திருநாவுக்கரசர் என்னும் அப்பரடிகளை சமணர்கள் கருங்கல்லால் கட்டிப் பிணைந்து கடலில் எறிந்தனர். அப்பரடிகளோ நமச்சிவாய பதிகம் பாடி கரையேறினார். அப்பரடிகள் கரையேறிய திருத்தலம் இந்த இடம் தற்போதைய நிலையில் கரையேறவிட்ட குப்பம் என போற்றப்படுகின்றது. தில்லைவாழ் அந்தணர் 3000 போல திருப்பாதிரிப் புலியூர் திருத்தலத்தில் 360 பேர் நாள் ஒன்றுக்கு ஒருவராக இறைவனை பூஜித்து மகிமை பெற்ற திருத்தலம். அருள்மிகு பாடலேசர் சித்தராய் திருவிளையாடல் நடத்திய திருத்தலம். அங்குங்கெனாதபடி எங்கெங்கும் திருவிளையாடல்களை புரிந்து திரிந்து வரும் சித்தர் தம்மை வழிபடும் அடியவர் யாவர்க்கும் திருவருள் புரிந்து வந்தார். அன்றைய நாளில் ஒரு நன்னாளில் மாணிக்க வாசகப் பெருமான் தில்லையிலே திருநடங்கண்டு சில நாள் தங்கியிருந்தார். வடபுலியூராம் திருப்பாதிரிப் புலியூரை தரிசிக்கும் விருப்பம் மிகுந்தவராய் கெடில நதியின் தென்கரையை அடைந்தார். அந்த நதி வானளவு நிறைந்ததென தோன்றுமாறு பெருநீர் பெருக்குடன் காணப்பட்டது. உத்தாரேச பெருமானான பாடலேஸ்வர பெருமானை பணிந்தன்றி ஊன் உறக்கம் கொள்வதில்லை என்றும் மீள்வதும் இல்லை என்றும் உறுதி பூண்டு கெடில நதியில் வெள்ளம் வடிதலை காணக்கூடும் என்று 3 நாள் காத்திருந்தார். வெள்ளப் பெருக்கு வடியவில்லை. அப்போது அவர் முன்னே சித்தர் பெருமான் தோற்றமானார். மாணிக்க வாசகர் தம் கருத்தை அவரிடம் கூறினார். சித்த பெருமான் தன் பின்னே நீர்மேல் நடந்து வருமாறு கூறி முன்னே நடந்தார். ஆனால் மாணிக்க வாசகர் அஞ்சி நின்றார்.
சித்த பெருமான் அவரை கணநேரம் கண்மூடிக் கொள்ளுமாறு கூறி பிரம்பால் ஏவி நதியை பாடல் வனத்தின் வடபால் திசை மாறி ஓடச் செய்தார். சித்த பெருமான் செய்த பேருதவிக்காக அவரை தோத்திரம் செய்து மாணிக்க வாசகர் வருத்தம் சிறிதும் இல்லாமல் திருப்பாதிரி புலியூரை அடைந்து தேவதேவனை வழிபட்டார். அவர் வேண்டுகோளின் வண்ணமே ஆலய முகப்பிலே ஈசானிய திக்கிலே திருக்கையை நிலத்தில் சேர்த்த சித்த பெருமான் ஓர் திருக்குளத்தை தோன்றச் செய்து அதில் கங்கை முதலாம் தூய நதிகளின் நீர் சங்கமமாகும்படி செய்தருளினார். திருநீற்றினை தூவி ஓர் அழகிய நகரத்தையும் தோற்றுவிக்கச் செய்தார். அனைவரும் வியப்பால் இருந்த வண்ணத்தில் சித்தபெருமான் சிவபெருமானின் திருவுருவமாகிய சிவலிங்கத்திலே மறைந்தருளினார். திருப்பாதிரி புலியூர் திருத்தல மகிமைகள் ஏராளம். கங்கை, அக்னி, மங்கண முனிவர், உபமன்னியர், இந்திரன், இந்திரனின் மனைவி புலோமிசை, காசிப முனிவரின் மனைவி அதிதி, கார்த்திகை பெண்கள் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற மகிமை வாய்ந்த திருத்தலம் திருப்பாதிரி புலியூர். திருப்பாதிரி புலியூர் திருத்தலத்தின் தல விருட்சம் பாதிரி மரம். நாதகலையே அதன் வேர், 5 சக்திகளே அதன் திருவுடல், 4 வேதங்களே அதன் தழைகள், ஆகமங்களே அதன் பூக்கள், 5 எழுத்து மந்திரமே அதன் பூமணம், சுத்த மணமாகிய சிவஞானமே அந்த மரத்தின் மகிமை. 12 வகையான பூக்களை ஒரே காலத்தில் பூத்துத் தரும் பாதிரி மரம் என்று போற்றுகின்றது புராணங்களும் கலம்பகமும். பாதிரி மரக்கிளை பட்ட மாத்திரத்திலேயே முடங்கு கால் முயல் உருவாகச் சாபம் பெற்றிருந்த மங்கண முனிவரும் உபமன்னியரும் சாபம் நீங்க பெற்றதாகவும் புகழ் மாலை சாற்றப்படுகின்றது. திருப்பாதிரி புலியூர் திருத்தல சரித்திரம் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. திருத்தல திருக்கோயில் கல்வெட்டுகளில் 21 அரசினரால் படியெடுக்கப்பெற்றது. சோழ மன்னர் காலம், பாண்டிய மன்னன் விக்கிரம பாண்டியன் காலம், விஜயநகர மன்னன் பரம்பரை வீர விருப்பண்ண உடையார் காலம், கிபி 923 முதல் 1125 வரை நடந்த செய்திகள் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. தாமோதக்கன் ஒற்றியூரான், நாராயணன் சேந்தன், ராஜகேசரிவர்மன், கோப்பரகேசரிவர்மன், சோமாசியார், வீரராஜேந்திரன், மும்முடிச்சோழர் பேரியான், காடவதேவன், குலோத்துங்கன், ராமேச்சுரமுடையான், விக்கிரம சோழன், மூவேந்த வேளான், உலகளந்த மூவேந்த வேளான்,
மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய பல மன்னவரும் பிறரும் திருப்பாதிரியூர் திருக்கோயிலுக்கு நிலம், தோட்டம், அந்தணர்க்கு இருக்க இடம் ஆகியவை அளித்த செய்திகளும் புலனாகின்றன. கல்வெட்டுகளின் மூலம் திருப்பாதிரிப்புலியூர் திருத்தலமும் திருக்கோயிலும் புதியவை அல்ல, பழமையானது மட்டுமின்றி பக்திக்கும் முக்திக்கும் பாதை வகுத்து தருவது என்பது தெரிய வருகின்றது. இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனி சன்னதிகளில் விமானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜகோபுரத்தின் கிழக்கு நோக்கிய நிலையில் இடதுபுறம் இறைவனுக்கும், ராஜகோபுரத்தின் கிழக்கு நோக்கிய நிலையில் வலதுபுறம் இறைவிக்குமாக திருக்காட்சி பொழிகின்றது. அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தில் இடப்பாகம் இறைவன், வலப்பாகம் இறைவி. திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் வலம்புரி விநாயகப் பெருமான் திருத்தல விருட்சமான பாதிரி மரத்தின் மலர் கொத்துகள் வலம்புரி விநாயகரின் இடது கரத்தில் இருப்பது அம்பிகை இறைவனை பூஜித்த போது உதவி செய்த திருக்கோலமாகும். இறைவனும் இறைவியும் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலில் சோமாஸ்கந்தர் தம்பதிகளாக எழுந்தருளி இருக்கின்றனர். குருவருள் இல்லையெனில் திருவருள் இல்லை என்பதை குவலயத்திற்கு பாடம் நடத்தும் வகையில் மௌன ஞானமாக குரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் குருவின் பெருமையை அறிந்ததால் தானே குருவாகி அகில புவனத்திற்கும் அருள்பாலித்தருளுகின்றார். குரு என்பதற்கு சிவபெருமானை அன்றி வேறு ஓமை எந்த புவனத்திலும் கிடையாது என்பது சின்னமாகும். குருவுக்கே உபதேசம் செய்தருளிய அழகன் திருமுருகன் சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த முருகன். அருணகிரி பெருமான் அமலை முன் அரிய தவம் செய் பாடல வளநகர் மருவி அமர்ந்த தேசிக அருமுக குரமகள் அன்ப மாதவர் பெருமாளே என்று பாடி அருளியிருக்கின்றார். திருப்பாதிரிப்புலியூர் திருத்தலத்தில் திருமகன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியிருக்கின்றார். சேவற்கொடியூர் ஞானவேல் அருமுகம் அண்டி வருகின்ற அன்பர்களின் துயரம் துடைத்து ஆறுதலை அளிக்கும் ஆறுதலை முருகன். காலபைரவர் சிவபெருமானின் பேரம்சம், கலியுக தெய்வம், எதிர்மறை வினைகளை எதிர்த்தோடிடச் செய்யும் எம்பெருமான். சூலமுடனும் நாகமுடனும் தீப்பிழம்புடனும் தீயவர்களை அழித்து நல்லவர்களுக்கு நலமருளும் பெருமான். அருள்மிகு பாடலேஸ்வர பெருமானின் சந்நிதிக்கு நேராக கொடிமரத்தின் கீழே நந்தியம் பெருமான். அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலின் திருச்சந்நிதி. இறைவன் அருள்மிகு பாடலேஸ்வரநாதன்.
பற்றினை விட்டு பரமனின் பதம் பற்றுவோர் பெற்ற பேறுகள் பலவாகும் என்பதற்கு திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் ஓர் திருவருளின் பொக்கிஷமாகும். அருள்மிகு பெரிய நாயகி அம்மையின் சந்நிதிக்கு முன்னுள்ள நந்தி அருள்மிகு பெரிய நாயகி அம்மையின் சந்நிதி. தோகை ஆம்பிகையை தொழ துன்பம் போம், துயரம் போம், அகிலத்தில் உள்ள அனைத்து நலன்களும் சேரும். அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலில் பள்ளி அறை. இது ஒரு பக்தி சிறப்புக்கு அடையாளம். பள்ளி அறையில் இறைவன் எழுந்தருளுவது பல திருக்கோயில்களில் உள்ள பழக்கம். ஆனால் திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலில் இறைவி எழுந்தருளி இருக்கின்றார். அண்ணலை பூஜித்து தவமியற்றி மனம் புரிந்து கொண்ட அன்னையே பள்ளி அறைக்கு எழுந்தருளுவது ஒரு அற்புத திருவிளையாடலின் திருக்காட்சி. நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன் கொண்டம்பியர்களும் பொன்னாடையூரை பொங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோனார் தந்தங்களும் செய்யாம் எந்தன் சொந்தமின்னும் தீதேது என்று அங்கங்கு அணிகண்டு. திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில். சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்களுடன் பரமஞானியருக்கு மட்டுமே புலப்படுகின்ற 6வது முகம் ஒன்று உண்டு. அந்த திருமுகத்தின் திருநாமம் அதோமுகம். ஆக சிவபெருமானுக்குரிய அருமுகங்களும் சிவகுமாரனுக்கும் அமைந்திருப்பது அழகு மட்டுமல்ல, அவனிக்கு உன்னத உய்வை கொடுக்க வந்த திருமுகங்களாகும். சிவபெருமான் எனப்படுகின்ற பெரிய நெருப்பிலிருந்து அருமுகப் பெருமான் எனப்படுகின்ற ஒரு சிறிய நெருப்பு தோற்றமானது. தீயை தோற்றுவித்தது. தீயோர்களை அழிக்கவும் நல்லோர்களை வாழ வைக்கவும் அவதரித்த அழகன் திருமுருகன் திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் அற்புதமாக திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, 3 சக்திகளும் அகில மக்களுக்கு பக்தியையும் முக்தியையும் வழங்குவதாகும். மணிபூண்ட அந்தலைய ஆண்டவன் குமர எனையாட செஞ்சரண அலர்ந்த இந்துள அலங்களும் கடிசெறிந்த சந்தன சுகந்தமே
அணிந்து குந்தவனலம் பொருந்திட வளர்ந்த பந்தனை என்னும் பெண்ணாள் தனையணை மணவாள. இரண்டும் முகையும் களா இருண்ட கொந்தள ஒழுங்குவே உறங்கும் அம்பகமதும் செவ்வாயதும் சமைந்துள்ள மடந்தைமார் கொஞ்சும் புந்தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீழ்நோய் அண்டம் தந்த விழுபாள் நோய் பூஜையும் பிணிகால் கரவீகளும் கலுவாய் கூம்பணங்கு கணோய் துயசாந்த புண்களுமே குயின்களும் கடல் வளைந்த இங்கனை அடைந்திடும் படியினும் செயல் குவிந்து நெஞ்சமுளடைந்து நின்பதம் நினையும்படி மனம் செய்ய திருவருள் முருகோனே. கடித்துணர் ஒன்றிய முகிக்குணரும் குளிர்கலை பிற என்று முதல் திலகம் திகழ் காசுமையாழிளம் மாமகனே களங்க இந்துவை முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையில விழிமாமருகா விரை சரியணி மார்பா கனதுய குன்றையும் இணைத்துள்ள கும்ப கலசத்தையும் விஞ்சி நலதிசை மங்குகள் காதலனார் முகநாடமுதே கமழ்ந்த குங்குமம் நர நமோதிமிர் கரும்பெனு சொலைய குஜரி காவலனே குகலே பரனே அமரர்கள் தொழும் வந்த உடுக்கிடையும் பணி அடுக்குடையும் கன உரை புயர் மஞ்சு பதக்கமுடம்பத ஓவியனோ புறமோதிரமே உயர்ந்த தந்தொடைகளும் கரங்களில் உரு பசுந்தொடிகளும் குயங்களில் ஊரழில் வாரோடு நாசியிலே மினுமணி நகையோடே உலபரிலம் பகமினிக்கிய செந்திரு உருபணியும் பல தரிதட பைந்தின ஓவலின அரணே செய்யுமாறு ஒழுங்குரு புலமிருந்து மஞ்சுலம் உறைந்த கிஞ்சிகள் நரம் சொல்லிட ஓலமதே இடுகானவர் மகளனு ஒரு மானா மடக்கொடி முந்தலை வெறுப்புடன் வந்ததே வனத்துறை குன்ற உரு பொழு நின்றிளமானினியே கனியே இனி மருந்து எந்தனை அணைந்து சந்தத மனம் குளிர்ந்திட இணை வந்தருளாய்மையிலே குயிலே எழிலே மடன நினவேரா மடிக்கொரு வந்தனம் அடிக்கொரு வந்தனம் வளைக்கொரு வந்தனம் விழிகொரு வந்தன் வாவெனும் ஓர் மொழியே சொல்லு நீ மனம் கிளந்தனலுடன் விலங்கிடு மதங்கி இன்றுள்ள மகிழ் திடுமடிமான் மகளே என்னையாள் நிதியே எனும் மொழி பலனூரே படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சொன்னபடி மணந்தருள் அளித்த அனந்த கிருபாகரனே வரனே அரனே படர்ந்த செந்தமிழ் தினம் சொல்லின்பொடு பதங்குரங்குண உள்ளம் தெளிந்தருள் பாவகியே சிகியூரிரையே திருமலி சமரோரா பவகடல் என்பது
அது கடக்கவும் துணை பலித்திடவும் பிழை செருதிடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே படர்ந்து தண்டைய நிதம் செய்யும்படி பணி தயந்தனை நினைந்து வந்தருள் பாலனே எனையா சிவனே வளரையில் முருகோனே. சோதொன்றும் பேர் துன்பம் சங்கடம் அன்றும் பேர் மங்கும் பேர் நம்பும் பேர் துஞ்சும் உன் சொல் வழங்கும் பேர் மாங்கனா பண்ணாத்த மாலினா மரியது கட்டு திரிபவதித்து ஜனமதுத்து சுடபவரிச்சித்தே மனமுயிர்வட்ட சிதைத்துமே நுகர்நில துக்க குணத்தினோர் வசையுறுதுட்ட சினத்தினோர் மடிசுலமெத்த சுருக்குளோர் பலியேறிய கூறமுளோ உதவார் நடியேதி மிலார் இடிவார் களவோர் மணமலர் அடியின விடுபவர் தமையினும் நடிகிட என விடுமது சடையிலேயே தொண்டர்கள் மதி சேரா நஞ்சந்தான் உண்டு திங்கள் அணிந்தும் கால் வெம்பும் போதும் சென்றால் கொண்டஞ்சஞ்ச உதைந்து போ மீன் பதகையோன் மிதியுமா விழியை விழித்து கடுகை எரித்து கரியை உரித்து தனிமிசை சுற்றிக்கோ விளைவரு சுத்த சிறப்பினார் பிணைமணி சட்டி கரத்தினார் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் புறமதி எரிக்க சிரித்துள்ளார் விதி மாதவனார் அறிய வடிவம் ஒரு பாதி பிழாய் ஒளிபோர் சுசினி இளைதலில் இவர் பவர் பணபல அணிபவர் கலைகடல் ஒளிதர நடமிடுபவர் சே என்றுள்ள குருநாதா தஞ்சம் சேர் சொந்தம் சலம் சம்பங்கய மஞ்சும் கால் தந்தந்தா தந்தந்தா தந்தன் தந்தன தந்தந்தா ததி 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 மிரிதத்தி தரிகிடதத்திரிகிடதத்தே என நடிக்க தனி நடன கிருத்தியத்தினாள் மகிழன வெட்டி சிதைத்துளர் தளமிகு முக்கட் கயத்தினாள் சுரதனு கபகுத்துளர் சமிகு விளமொடு அருகார் அணிவள் ஒரு கோடுடையோ நனையாய் வருவள் சதுமரைகளும் வழி படவளன் பவன்மலை மகள் என ஒரு பேருடைவள் சுதனே அண்டர்கள் தேவா சோழ் மஞ்சள் சேயும் சந்தங்கள் பதங்க போர் பிம்பம் போல் அங்கள் சாருங்கள் கண்கள் கிளங்கும் சீர் ஓங்கவே உலாவு கால் வேணோ பிறமுடையட்டு குலகிரிதிக்கு கரியோடுத்தி படவர உட்கப்ப பிளிர நடத்தி கழித்தவர் கிரிகடையக்கி துளைத்தவர் பிரியகமெத்த தரித்தவர் தமிழ நச்சி சுழித்தவர் பிணமா முனமே அருள்வாய் அருள்வாய் துணியாவையும் நீ கடியாய் கடியாய் இசையோடு பல பிழை பொறு 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 சததமும் மறைவர் திருமணி தரவா என்கள் முருகோனே மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பாலலம் தர வத்சலமது செய்யும் அருட்குணா சிறந்த விற்பனராக கணா மற்புயர சுரரை ஒழித்தவ அனந்த சித்திரு எடுத்தவ மாலையன் சுரர் கோணும் எல்லாரும் வந்தனமே புரிந்திடு மாணவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்த விரால் என்னும்படி மத்தைய மிசமுடி தரித்தவா குளிர்ந்த கத்தியை பறித்தவா மட்டருமி அலையில் பிடித்தவா சிவந்த அக்னி நுகர்களா சிவகுரு எனும் நாதா
ஆடி மாதத்தின் சிறப்பு ஆவணி மாதத்திற்கும் உள்ளதா? மாதங்கள்னு சொல்லும் பொழுது கீதையில் பகவான் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதம்தான். அப்படி பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் ரொம்ப உயர்ந்த மாதம், சிராவண மாதம்னு சொல்லக்கூடிய மாதம். சூரியன் ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசியில் இருக்கான். சித்திரை மாதத்தில் வரும்பொழுது மேஷ ராசியில் இருக்கார், வைகாசி மாதம் ரிஷப ராசியில் இருக்கார், ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் இருக்கார், ஆடி மாதத்தில் கடகத்தில் வர்றார், ஆவணி மாதத்தில் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு வர்றார். அதனால தான் இந்த மாதத்துக்கு சிம்ம மாதம்னு பேர். சிராவண மாதம்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷமான மாதம். இதுக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த சிராவண மாதத்தில் தான் ரிக் யஜுர் கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த பிராமண குலத்துக்கு சொல்லக்கூடிய பூணல் போட்டுக்கிறது, பவித்திரம் தரிசிக்கிறது அப்படின்ற ஒரு விசேஷமான வைபவம் நடக்கும். பிராமண ஜென்மாவை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்கோசரம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு வரா. அப்படி அவள் செய்யக்கூடிய அந்த ஜபமாகப்பட்டது பரிபூர்ணத்துவம் அடையணுன்றதுக்கோசரம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அவள் பித்ருக்கள், தேவ பித்ருக்கள், ரிஷிகள், யோகிகள் இவாளுக்கெல்லாம் நினச்சி ஜலம் விட்டு அன்றைக்கி பூணல் தரிச்சுண்டு காண்ட ரிஷிகள்னு சொல்லக்கூடிய விசேஷமான ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி வேதத்தை அன்றைக்கி ஆரம்பம் பண்ணுவாள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் மழை காலங்கள், வேத சம்ரக்ஷணம் பண்ணணும். வேதம் எப்பொழுதும் இருக்கணும். வேதம் அனாதியானது. அந்த வேதம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் இயக்கங்கள்லாம் இருக்குது, தெய்வாம்சம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாமெல்லாம் இந்துக்களாகி நாமெல்லாம் அதை வழிவகுக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வேத ஆரம்பம்ன்றது அன்றைக்கி ஆரம்பிக்கிறார். மாகேஸ்வராணி சூத்ராணின்னு சொல்லுவார். மாகேஸ்வரன் ஒரு சில சூத்திரங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் சிருஷ்டி ஆரம்பித்தானாம். அந்த எழுத்துக்கள்லாம் ஸ்மரணம் பண்ணி அன்றைக்கி புனிதமான ஸ்ராவண ஹோமம் பண்ணி இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கணும், இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் சொல்லக்கூடிய அந்த ரிக்கேஜர் கர்மாவை பண்ணி மறுநாள் காயத்ரி ஜபம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த ஜபத்தை பண்ணுறது. பொதுவாக காயத்ரி ஜபம்னு சொன்னோன்னா பிரம்மச்சாரிகள் தான் பண்ணணுன்றதில்லை, கிரகஸ்தாலும் பண்ணணும். பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் பண்ணணுன்றது கிடையாது, கிரகஸ்தாலும் அவசியம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் தான். அதோடு மட்டும் இல்லை, சாமவேதிகள்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இறக்கி வச்சுருக்கிறோமா, அதாவது உபநயனம் பண்ணிப்பா. அவளுக்கெல்லாம் ஆவணியை விட்டும் அன்றைக்கி தான். விசேஷமாக இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும். சுக்லபக்ஷத்தில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது இந்த ஸ்ராவண மாதத்தில் தான், ஆவணி மாதத்தில் தான். கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமின்றதும் இந்த ஆவணி மாதத்தில் தான் வரும். எப்படி ஆடி மாதத்துக்கு ஒரு பெருமை இருக்கோ அது மாதிரி ஆவணி மாதத்துக்கும் ஒரு பெருமை. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்கிறா. இப்படி சொல்லும் பொழுது இந்த ஸ்ராவண மாதத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றதுனால விசேஷ சக்தியோடு இருக்கலாம். அதனால தான் சௌராஷ்டிரர்கள், அதாவது சூரியனை முழுமுதற் கடவுளாக வழிபாடு பண்ணக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்தவாள்லாம் விசேஷமாக விரதங்கள்லாம் இருப்பாள். விரதம்னா ரொம்ப அற்புதமான விரதங்கள். விரதம் எதற்கு இருக்குது? உபவாசம். சுவாமியோடு நாம் வாசம் பண்ணுறோம். அதனால் அந்த விரத காலத்தில் அவள் சூரியனை பார்த்துட்டு தான் ஆகாரம் பண்ணுவாள். காந்தி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்பொழுது, மகாத்மா காந்தி அவள் இந்த ஸ்ராவண மாதத்தில் அவள் அம்மா விரதம் இருக்காளாம். இந்த ஸ்ராவண மாதத்தில் எப்படின்னா மேகம் மூட்டமாக இருக்கும், சூரியன் கொஞ்ச நேரம் தெரிப்பான், திருப்பி மேகமூட்டம் வரும். சூரியனை பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதத்தில் அம்மா விரதம் இருக்காலே சூரியனை பார்க்கணுமேன்றது சொல்லும். காந்திஜி என்ன பண்ணுவாராம், கூப்பிடுவாராம் அம்மாவை. வாமா வாமா சூரியனை பாருமா, ஆகாரம் பண்ண நீ வான்னு கூப்பிடும் பொழுது
இந்த அம்மா வரத்துக்குள்ளே சூரியன் மறைஞ்சிருவானா. அப்படி சௌராஷ்டிரர்கள்னு சொல்லக்கூடிய சூரியனை முழுமுதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்தில் விரதம் இருப்பா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விரதம் இருப்பா. ஒரு பகல் பொழுது முழுக்க சாப்பிடாமல் இருந்து மறுநாள் பகல் பொழுதும்போது சூரியனை பார்த்து ஆகாரம் கழித்து மறுநாள் முழுக்க விரதம் இருந்து அதுக்கு மறுநாள் சாப்பிட்றது, இப்படிலாம் ஒரு கடுமையான விரதங்கள்லாம் இருக்கக்கூடிய காலம் இந்த மாதம். அதோடு மட்டும் இல்லை, சந்நியாசிகள்லாம் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பித்த 2வது மாதம் அது. இதில் சூரியனை ரொம்ப வழிபாடு பண்ணுறக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்ம மதத்தில் இருக்குது. அதனால் இந்த ஸ்ராவண மாதமும் உயர்ந்து தான். அதோடு மட்டும் இல்லை, ஸ்ராவண மாதத்தில் தான் மதுரை எம்பதியில் புட்டுக்கு மண் சுமந்த விழான்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வைபவங்கள்லாம் நடக்கும். சுவாமி ஒவ்வொரு ஊரில் ஒரு லீலைகள் பண்ணுறான். இந்த ஜீவராசிகள்லாம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்ன்றதுக்கோசரம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்கள்லாம் செய்கிறா. அதில் மதுரையம்பதியில் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்திய இடம் மதுரையம்பதி. அந்த மதுரையம்பதியில் ஆவணி மாதத்தில் புட்டுக்கு மண் சுமந்த விழான்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வைபவம் பண்ணுறார். திருவாதூரார் குதிரை வாங்கிறதுக்கோசரம் பாண்டிய மன்னன் அனுப்புகிறான். திருவாதூரார் குருவால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த குருக்கோசரம் திருப்பரந்துறையில் பெரிய ஆலயம் சமைச்சு விட்றார். குதிரை வரலையான்னு ராஜா ஆள் அனுப்புகிறான். சுவாமி கிட்ட மாணிக்கவாசகர் பிரார்த்தனை பண்ணும்பொழுது குதிரை வரும் சொல்லி அனுப்பு, ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் சொல்லி அனுப்புன்றார். இவன் ராஜாவும் நம்புகிறான். குதிரை வேடதாரியாகவே சுவாமி ஆகி குதிரையெல்லாம் அழிச்சுட்டு காட்டில் இருக்கக்கூடிய நரிகள்லாம் குதிரையாக்கி மதுரையம்பதிக்கு பிரவேசம் பண்ணுறா. அந்த குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குதிரை கொட்டியத்தில் அடக்கும் பொழுது மறுநாள் காலத்தால் பார்க்குறா எல்லா குதிரையும் நரியாயிடுறது. இருக்கிற குதிரைகளும் அந்த நரி கடிச்சிட்டு போயிடுறது. ராஜாவுக்கு கோவம் வந்துடுத்து. வாதவூராரை சிறையில் அடைச்சுட்றான். அப்போ வைகையில் பெரும்பெல்லம் வந்துடுது. அந்த வைகை வெள்ளத்தை அடைக்கிறதுக்கோசரம் வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஆள்கள்லாம் கேட்குறா. அப்போ கூனின்னு ஒரு கிழவி இருந்தா. அவளுக்கு குழந்தைகளே இல்லை, வாரிசு இல்லை. இந்த புட்டெல்லாம் சமைச்சு விற்பாலாம். சுவாமி என்ன பண்ணுறான், இந்த உலகத்துக்கே கூலி கொடுக்குறவன் அவன்தான். எல்லாம் இந்த உலகத்துக்கு சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவன். கூலிக்கு வேணுமா, கூலிக்கு ஆள்கள் வேணுமா அப்படின்னு குரல் கொடுத்துட்டே மதுரை வீதியில் வந்தாராம். அப்போ இந்த கிழவி கூப்பிட்டு கேட்குறா, உனக்கு என்ன கூலி வேணும்னு சொல்லு, என் பங்குக்கு ராஜா கோசரம் இந்த அணையை அடக்கணும், அடைக்கிறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறார் சுவாமி, உன்னுடைய உதிர்ற புட்டெல்லாம் எனக்கு கொடுத்துரு, நான் இதை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலாம். அந்த திருவிளையாடல் நடந்த மாதம் இந்த ஆவணி மாதம். அதனால் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூலத்திருநாள்னு சொல்லி 10 நாள் கொடியேறி விசேஷமாக மதுரையம்பதியில் உற்சவம் நடக்கும். 6 மாதங்கள் சுவாமியுடைய ஆட்சி. அங்கே சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 6 மாதங்கள் சுவாமி ஆட்சி பண்ணுவார். இந்த தட்சிணாயனத்தில் 6 மாதங்கள் தாயாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மீனாட்சி அந்த 6 மாதங்கள் அரசாட்சி பண்ணுறாளாம். அப்படி வரக்கூடிய மாதம்தான் இந்த சிராவண மாதம். சிராவண மாதத்திலே கடைசியில் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள், சில வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த பித்ருக்களுக்கு உகந்த மாலயம்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாட்கள்லாம் வரும். இந்த மாலய பட்சம்னு சொல்லும்பொழுது விசேஷமாக சொல்லியிருக்கு நம்ம தர்மத்தில். ஆவணி மாதம் பௌர்ணமி கழித்து புரட்டாசி பௌர்ணமி வரத்துக்குள்ளே இந்த 15 நாட்கள் பித்துர்கள்லாம் வரலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பித்துர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்க தன்னுடைய வாரிசுகள்லாம் பார்க்குறதுக்கோசரம் இந்த 15 நாட்கள் வரலாம். அது மாலயம்னு சொல்லுவாள். அது சில சமயங்களில் ஆவணி மாதத்தில் ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த வருஷம் ஆவணி பௌர்ணமிக்கு அப்புறம் இந்த மாலயபக்ஷம் வருது. இப்படி இந்த சிராவண மாதம் விசேஷமான மாதம் சிராவண மாதம். ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால்
வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000.